வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கப் அளந்துக்குங்க. நான் இந்த கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி இல்லை ஜீரக சம்பா அரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசி எடுத்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம். அதாவது பாசிப்பருப்பு நல்ல பொடி பாசிப்பருப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சீக்கிரம் கரைஞ்சி வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும். இதை நல்லா கழுவிக்கலாம். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு 20 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கையிலே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். முதலே சேர்த்துட்டோம்னா கருகி போயிடும், அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பெரிய பல்லாக எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக 1 எடுத்துக்கோங்க. தக்காளி ரொம்ப சேர்க்க வேணாம். தக்காளி ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் நான் ஒரு 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு நல்லா ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது நம்ம ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அது நல்லா கரண்டியை வச்சு நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்ருங்க. மேஷர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் நல்லா மசிச்சு விடலாம். அரிசி நல்லா உடையணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குருணை மாதிரி மிக்சியில் போட்டு உடச்சிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி கஞ்சியாக செய்யலாம். அதுவும் உங்களுக்கு சீக்கிரமாகவே விசிலும் 2 விசில் விட்டிங்கனாலே போதும். நல்லா அப்படியே குழஞ்சி வந்துடும். அந்த சூடோடையே இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா மசிஞ்சிடும். இப்போ இதில் நான் பச்சை மிளகா போட மறந்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா 1/4 மூடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ 1 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. இப்போ கேஸ் அமர்த்திடலாம். அமர்த்திட்டு நல்லா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான பால் எடுத்திருக்கேன். ஸோ பால் சேர்த்துட்டு கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான், ஒரு சூப்பரான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொடியாக நறுக்க கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புண் வயிற்றுப்புண் இந்த மாதிரி எது இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.